ஹாய் செஸ் லவர்ஸ், நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான கேம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரூக் இல்லாமல் பால் மார்ஃபி இந்த கேமை ப்ளே பண்ணியிருக்காரு. இது பால் மார்ஃபியோட கேம்னாலே ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்கும். அதே மாதிரி E4 லைனில் நிறையா நீங்கள் கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ E4 லைனில் ரொம்ப சூப்பராக ஆடக்கூடிய பிளேயரு பால் மார்ஃபி. அதன் வகையில் அவர் வந்து சில பிளேயர்ஸ் கூட, அதுவும் அவருக்கு ஈக்குவலான பிளேயர்ஸ் கூடயே பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து ரூக் இல்லாமல் இல்லைனா நைட் இல்லாமல்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி கேம்ஸில் இப்போ நம்ம ஒரு கேம் ரூக் இல்லாத கேமை பார்க்குறோம். குயின் சைடு ரூக்கை எடுத்துகிட்டு இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பால் மார்ஃபி E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆப்பனண்ட் E5, நெக்ஸ்ட் மூவ் நைட்டு F3 அட்டாக்கிங் த பான். ஸோ நைட் C6 டிஃபெண்டிங். நெக்ஸ்ட் மூவ் D4. இந்த இடத்துல வந்து சென்டரை சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ E into D4. நெக்ஸ்ட் மூவ் பிஷப் C4. இந்த பிஷப் C4 டெவலப் பண்ணதுக்கப்புறம் கேசல் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒயிட்டு. அதுக்கப்புறம் பிஷப் B4 செக்குக்கு உடனே பான் புஷ் ஃபார்வேர்டு C3. இந்த டயக்னலில் க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ பான் டேக்ஸ் C3. இந்த நெக்ஸ்ட் மூவ் கேசல் கிங் சைடு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பான் அடிக்கலை. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அதாவது ஓப்பனிங்கில் வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னா, பீசஸை கடன்னு டெவலப் பண்ணணும். ஒரே பீசஸே மறுபடியும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல வந்து பான் இன்ட்டு B2 அடிக்கிறது மிஸ்டேக் தான். இந்த மிஸ்டேக்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் இன்ட்டு B2. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒயிட்டுக்கு வந்து பீசஸ் எல்லாமே இருக்கிற பீசஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவ் ஆகிடும். அதோட லைன்ஸ் எல்லாமே நல்லா ஓப்பன் ஆகிடும். அப்போ ஒயிட் பீசஸ் அட்டாக்குக்கு ஸ்டார்ட் ஆகிடும். பிளாக் வந்து என்னென்னா பீசஸை இன்னும் ப்ராப்பராக டெவலப் பண்ணல. கிங் வேறு சென்டர்லேயே இருக்குது. ஸோ இப்போ வந்து பிளாக் வந்து டிஃபென்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. அதனால் பிஷப்பு மறுபடியும் பார்த்தீங்கன்னா F8 போயிடுச்சு. G7 மேலே பானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல வந்து என்னென்னா நைட்டே நார்மலாக டெவலப் பண்ணியிருக்கலாம். பட் அந்த காலத்தில் வந்து என்னென்னா இந்த கேம் எல்லாமே ரொம்ப அக்ரெசிவாக ஆடுறதுக்கு காரணம் ஏதாச்சும் சில மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க ஆப்பனண்ட். ஸோ அதனால் வந்து என்னென்னா ரொம்ப அக்ரெசிவான அட்டாக் உள்ள கேமாக பழைய கேம் எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஓகே, அப்புறம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா E5 புஷ் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் வந்து என்னென்னா அவங்க வந்து நார்மலாக பீஸை டெவலப் பண்ணியிருக்கணும். அது பதிலாக வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்து சென்டரை உடைக்கிறாங்க D6. இப்படி உடைக்கும்போது இது வந்து ஒயிட்டுக்கு இன்னும் சாதகமாக மாறும். இப்போ வந்து ரூக் E1. நெக்ஸ்ட் மூவ் பான் டேக்ஸ் பான். இந்த மாதிரி கிங்கை சென்டரில் வச்சுட்டு உடைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் இன்ட்டு E5. இப்போ இந்த பொசிஷனில் பிளாக் வந்து என்ன பண்ணுறாரு, சரி நம்ம குயினை வந்து ஃபோர்ஸாக எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டோம்னா இந்த கேமோட ரிசல்ட்டை நம்ம வந்து நம்மளுக்கு ஃபேவராக கொண்டு போயிடலாம். நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி மெட்டீரியல் அப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் குயின் டேக்ஸ் குயினை அடிக்கிறாரு. பட் இந்த இடத்துல தான் வந்து பால் மார்ஃபி வந்து என்னென்னா ரொம்ப சூப்பராக ஒரு அக்ரெசிவ் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது அந்த குயினை ரீகெயின் பண்ணாமல் இந்த நேரத்தில் வந்து பிஷப் டேக்ஸ் F7 அடித்து செக்கு கொடுக்குறாரு. இப்போ இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு D8 ப்ளே பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு கேம் போகும். பட் குயின் லாஸ் ஆகிடும். இருந்தாலும் அவர் என்ன ப்ளே பண்ணியிருக்காருன்னா கிங் E7 ப்ளே பண்ணியிருக்காரு. இது ஒரு மிஸ்டேக் மூவ். இதுக்கப்புறம் இந்த கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா, இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் செக்கு, ஓப்பன் செக்கு, டிஸ்கவர் செக்கு நடக்குது. அதாவது நைட்டு G6 நைட்டும் செக் வைக்கும், இந்த இடத்துல ரூக்கும் செக் வைக்கும். ஸோ இப்போ வந்து கிங்கு D6 இந்த மாதிரி ப்ளே பண்ணால் மறுபடியும் குயின் அட்டாக் ஆகிட்டு கேம் கண்டினியூ ஆகும். பட் இருந்தாலும் கிங் வெளியில் வந்துருச்சு அப்படின்னாலே கிங் வந்து ஆபத்தில் மாட்டிக்கிடுச்சுன்னு தான் அர்த்தம். பட் இந்த பொசிஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிளாக் பிளேயர் தப்பு பண்ணிடுறாரு. அந்த மிஸ்டேக் மூவ் கிங் டேக்ஸ் F7 அடிச்சிடறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து அழகாக F6 கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ரூக் வந்து E5, E6, E7, E8 எல்லா ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நைட் டேக்ஸ் ரூக். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து ரூக்கை கெயின் பண்ணுறதும் இல்லாமல் இந்த F7ல் இருக்கக்கூடிய கிங்குக்கு செக் வைக்குது. அது மட்டும் இல்லாமல் G6ங்கிற ஸ்கொயரையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ பிளாக் இங்கே மூவ் பண்ணுறது வேக்கன் ஸ்கொயர் இல்லாமல் செக்மேட் ஆகிட்டார் பால் மார்ஃபியோட ஆப்போனண்ட். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான அட்டாக்கிங் கேம் எல்லாமே நீங்கள் வந்து பால் மார்ஃபிகிட்டையும் கற்றுக்கலாம். டால், ஃபிஷர் இந்த மாதிரி பிளேயர்ஸ்கிட்ட நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். உங்களுடைய கேமை மென்மேலே வளர்க்குறதுக்கு இவங்களோட கேம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேமை பார்த்துட்டு எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.